Hello friends, welcome to my channel Sumitra's Multi Talent. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புது ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா மேகி பக்கோடா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். அதில் வந்து தனியாக அந்த மேகி மசாலா மட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த மேகியை நல்லா தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பாயில் பண்ணியாச்சு. அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அந்த நூடுல்ஸை ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு அரை டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேப்சிகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முட்டைக்கோஸ், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்னா உள்ளே இருக்க சீட்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து வந்துட்டு அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா. முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மேகி மசாலையை சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நம்ம பிசையும் போதே தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஒட்டி ஒட்டி வரணும். பார்த்திங்களா? அதை இந்த மாதிரி நல்லா உருண்டை வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுக்கோங்க உள்ள. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருண்டை, அதை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பேக்கெட் மேகி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தூள் தூளாக உடச்சி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான மேகி பக்கோடா ரெடி. இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த ஸ்நாக்ஸும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.